ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா, மஞ்சூரிக்கு தான் ஸ்கோர் அதிகமா இருக்கு. ஆரம்பத்தில அவங்க ரொம்ப சர்ச்சையா பேசுனாங்க, சத்தமா பேசுனாங்க. அவங்கள யாருக்குமே பிடிக்காம இருந்துச்சு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவங்க கேம்ல ரொம்ப பாசிட்டிவா, சூப்பரா விளையாடக்கூடியவங்களாவும் இருக்காங்க. அதாவது பொதுவாவே எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாஸ்க்ல அந்த வாட்டர் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது தவறான விஷயமா இருந்தாலும் கூட, அத பார்க்கறக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப போல்டான ஒரு பெண்ணா மஞ்சூரி இருக்கறனால, நம்ம பவித்ரா, நம்ம ஆனந்தி எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு, பெண்கள் அணியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப் 1ல மஞ்சூரி இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள நீங்க பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பாய்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு மொக்க போடுறவங்களா தான் இருக்கிறாங்க. யாருமே அதுல உண்மையா இல்ல. நம்ம அதுல பெட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம மெயினா தீபக் எடுத்துக்கலாம். அவர் தான் ரொம்ப உண்மையாவும், சூப்பராவும் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சார் எடுத்துக்கலாம். ஆனா, பட் அவர் போல்டா பேசாதனால, அவர் விஷயங்கள் வெளில வராம இருக்கு. நம்ம அருண் அப்பப்ப நல்லா உண்மையா பேசினாலும் கூட, அவர் ஒரு குழந்தையா தான் எல்லாரும் இருக்கிற மாரி ஒரு கன்டென்ட்டா அவரு இருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர அந்த மாரி எல்லாருமே புரோமோட் பண்ணிர்றாங்க. அதுல போன வாரம் ரொம்ப மொக்க வாங்குனது பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவும், நம்ம ஜாக்லின் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாஸ்க்ல எந்த இதுலயுமே சரியான மூவ்மெண்ட் பண்ணாதனால, அவங்க ரொம்ப வீக்கா போயிட்டாங்க. இந்த வார நாமினேஷன கண்டிப்பா கம்மியான ஓட்டு வாங்குறதுல ஒண்ணு ஐஸ்வர்யா அல்லது ஜாக்லின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ராணாவ கூட எடுத்துக்கங்க. ரொம்ப சூப்பரா நல்லா விளையாடியிருப்பாரு. அதாவது நம்ம ஏஞ்சல் டீமா இருந்தாலும் சரி, இவில் டீமா இருந்தாலும் சரி, ஒரே மாரி டாஸ்க்க அவர் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய சுவாரஸ்யம் ஓரளவுக்கு பெட்டராவே இருந்திருக்கும். பார்க்கலாம் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மத்த இந்த வாரத்துல யாரு நாமினேஷன்ல வெளியில போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிக் பாஸ்ல ரொம்ப சூப்பரா விளையாடக்கூடிய அணியில யாரு இருக்காங்க? அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.